திருமணமாகாமலேயே பிறந்த குழந்தையை கழிவறையில் அழுத்தி கொன்ற கொடூர தாய். அரசு மருத்துவமனையின் கழிவறையில் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து பிறந்த குழந்தையை கழிவறைக்குள் போட்டு கொலை செய்த அவலம். கழிவறைக்குள் கேட்ட குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்த தூய்மை பணியாளர். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் 2015-16 காலகட்டத்தில் 7% இருந்த குழந்தைகள் பெறும் வாய்ப்பு இல்லாமல் இருந்த பெற்றோர்களின் எண்ணிக்கை 2019 முதல் 21ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 12% உயர்ந்தது. இவ்வாறு இந்தியாவில் மட்டும் குழந்தைகள் பெறும் வாய்ப்புகள் இல்லாத பெற்றோர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறது. அவ்வாறாக குழந்தைகள் பெறும் வாய்ப்புகள் குறைந்து வரும் வேளையில் தாங்கள் பெற்ற குழந்தைகளையே பெற்றோர்கள் கொல்லும் மோசமான நிகழ்வுகளும் இதே இந்தியாவில்தான் அரங்கேறி வருகிறது. பெற்றோர்கள் தாங்கள் செய்த முன்வினைகளையும் தவறுகளையும் பிறந்த குழந்தைகளின் மீது காட்டும் அளவிற்கு கொடூரர்களாகி வரும் நிகழ்வுகளுக்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டுதான் இந்த அரியலூர் சம்பவம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த கண்டரா தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேதியராஜ். இவரது மகளான 20 வயதான லாரா என்பவர் திருமானூரில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். அப்போது அங்கு பணியாற்றும் ஒருவரிடம் நட்பு ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இந்த காதல் இருவரும் தனியே சந்தித்துக் கொள்ளும் அளவிற்கு நெருக்கமாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் லாரா கர்ப்பமடைந்துள்ளார். அப்போதும் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தனர். ஒரு கட்டத்தில் வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு லாரா வீட்டிலேயே இருந்துள்ளார். நாளடைவில் நிறைய மாத கர்ப்பிணியான லாரா பிரசவத்திற்காக காத்திருந்தார். இந்நிலையில் லாராவின் தந்தையான வேதியராஜுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சைக்காக உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டார். அப்போது அவரை கவனித்துக் கொள்வதற்காக வேதியராஜின் மனைவியும் நிறைய மாத கர்ப்பிணியுமான லாராவும் மருத்துவமனையில் இருந்தனர். சில நாட்கள் சென்ற நிலையில் நிறைய மாத கர்ப்பிணியான லாராவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதையடுத்து தனது தாயை அழைத்துக் கொண்டு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார் லாரா. அப்போது கழிவறைக்குள் சென்ற லாரா தனக்குத்தானே பிரசவம் பார்த்துள்ளார். இதற்கு உடந்தையாக லாராவின் தாயார் கழிவறையின் வாசலிலேயே காத்திருந்துள்ளார். கழிவறைக்குள் பிரசவம் பார்த்த லாராவுக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அடுத்த நொடியே கழிவறையின் துளைக்குள் குழந்தையின் உடலை உள்ளே அழுத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக சென்ற தூய்மை பணியாளர் கழிவறைக்குள் கேட்ட குழந்தையின் அலறல் சத்தத்தையும் வெளியே நின்று கண்காணித்துக் கொண்டிருந்த பெண்ணின் நடவடிக்கையையும் கண்டு சந்தேகமடைந்துள்ளார். உடனடியாக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புறக்காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவல்துறையினரிடம் தூய்மை பணியாளர் தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட கழிவறைக்கு போலீசார் விரைந்து சென்றனர். அப்போது கழிவறைக்கு வெளியே நின்றிருந்த லாராவின் தாயாரை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் கழிவறையின் கதவை தட்டினர். அப்போது லாரா கழிவறையின் கதவை திறக்காததால் கதவை உடைத்துக் கொண்டு போலீசார் உள்ளே சென்றனர். அப்போது கழிவறையின் துளைக்குள் குழந்தையின் தலை அழுத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்தது. தொடர்ந்து குழந்தையை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து லாரா மற்றும் அவரது தாயாரை கைது செய்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் செய்து கொள்ளாமல் பிறந்த குழந்தை வெளியில் தெரிந்தால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் தவறான பெயர் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக தாயே தனது குழந்தையை கழிவறையின் துளைக்குள் அழுத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.